Hi friends, welcome to Rangoli Design and Tasty Recipe. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்வீட்டான ராகி புட்டு. நம்ம வீடியோவை முதல் முறையா பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சிறு தானியமான ராகியில எக்கச்சக்க ஊட்டச்சத்து இருக்குங்க. சாப்பிட்ற அடம்பிடிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ராகி புட்டா செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதில் இருக்க அயன் சத்து அவங்க மூளை வளர்ச்சிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: ராகி மாவு, துருவின தேங்காய், சர்க்கரை இல்லை நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க, 3 ஏலக்காய். நான் இன்னைக்கு 3 கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன். 1 டம்ளர் தண்ணியில் 1 டீஸ்பூன் சால்ட் எடுத்திருக்கேன். சால்ட் எதுக்கு சேர்க்குறோன்னா இனிப்பை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக சேர்க்குறோம். இப்போ மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணணும். மாவும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு தான் மறுபடியும் தண்ணி தெளிக்கணும். அரிசியை விட கார்போஹைட்ரேட்ஸ் லெவல் கம்மியாக இருக்கிறதுனால டயபெட்டிக் பேஷண்ட், டயட்டில் இருக்கவங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். தண்ணி எனக்கு தேவைப்படுறதுனால கொஞ்சம் தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கொழக்கட்டை மாரி பிடிக்க வரணும். ஆனால் உதுத்து விட்டால் ஒரு மாதிரி உதிரியாக போகுது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது கன்சிஸ்டன்சி. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, கட்டிலாம் இல்லாமல். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி கூட தெளிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கொழக்கட்டை மாதிரி பிடிக்க வருது. உதுத்து விட்டால் கையிலே உதிர்த்து விடுற மாதிரி இருக்குது. இதான் கரெக்டான பதம். லைட் ஈரப்பதத்தோடு இருக்கணும். இப்போ இட்லி குண்டானில் தண்ணி சூடான பிறகு ஒரு இட்லி தட்டை வச்சுட்டு ஸ்கொயர் ஷேப் துணியை மேலே விரிச்சிடுங்க. இந்த மாதிரி இப்போ இந்த மாவை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிடுங்க. உப்பு கலந்த தண்ணி லைட்டாக தெளிச்சுக்கோங்க மேலே. இப்போ மூடி வச்சுடுவோம். 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆகிடும். 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்க்கலாம். எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கணுன்னு சொல்கிறேன். பாருங்க, கையில் எடுத்தோம்னா கையில் ஒட்டலை, திரிச்சா நல்லா திரிஞ்சு வருது. இதுதான் கரெக்டான பதம். இப்போ பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கட்டிலாம் இல்லாமல் நல்லா உடச்சி எடுத்துப்போம். தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இடித்து வச்ச ஏலக்காய் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. எனக்கு தேங்காய் பிடிக்குன்றதுனால ஒரு பவுல் ஃபுல்லாக சேர்த்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஹெல்த்தியான டேஸ்டியான புட்டு ரெடி. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.